மத்திய கிழக்குல நடந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்றைக்கு தீரும் என்று அத்தனை பேருமே மீண்டும் மீண்டும் கேட்கிற அளவுக்கு தொடர் பிரச்சனையாக மத்திய கிழக்கினுடைய பிரச்சனை மாறி இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடையவும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சண்டைதான் வாழ்க்கை என்று நினைக்கக்கூடிய ஒரு சில கயவர்களுடைய பேச்சையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டு அதன்படி செயல்பட்டதனுடைய விபரீதத்தை இன்றைக்கு முழு மத்திய கிழக்கும் அனுபவிக்கிற அதே நேரம் மத்திய கிழக்கை தாண்டி முழு உலகமுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். காரணம் என்னன்னு கேட்டால், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஹொர்முஸ் நீர்நிலை மொத்தமாக மூடப்பட்டிருக்கிறது. ஈரான் அதனை திறக்கவே விடமாட்டோம் என்பதில் விடாப்பிடியாக இருக்கிறது. ஹொர்முஸ் வழியாக எந்த கப்பலாவது பயணித்தால் அந்த கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. எனவே ஹொர்முஸ்ல எந்த நாடுகளும் எந்த விதமான பிசினஸையும் பண்ண முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக அரபு நாடுகளுக்கு பெட்ரோலிய ஏற்றுமதிகளை செய்ய முடியாமல் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சவுதி அரேபியாவுக்கும் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய முறுகல் காரணமாக ஹவுதீஸ் சவுதி அரேபியா மீதும் சவுதி அரேபியா ஹவுதீஸினுடைய நிலைகள் மேலேயும் தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். தற்போதைய செய்தியின் பிரகாரம் ஹவுதீஸ் செங்கடலில் பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கு இனிமேல் டோல் போட போறாங்க, பணம் கட்டிட்டு தான் போகணும் என்கிற விதியை கொண்டு வர போகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிறது. எனவே செங்கடலிலும் தற்போது வியாபாரங்களை செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரியதொரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் அவருடைய முட்டாள்தனமான அட்வைஸை கேட்டுக்கொண்டு ஈரானோடு சண்டைக்கு வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மாகா, மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கிற அமைப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுகிற நேரத்தில் முழுவதுமாக செய்த பிரச்சாரம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவானால் உலகத்தில் நடைபெறக்கூடிய அமெரிக்கா நடத்துகிற எல்லா யுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு தான் அறிவிச்சாரு. பிற்பட்ட நாட்களில் காசா வார நான் நிறுத்திட்டேன்னாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லி பெருமை எனக்கு நோபல் பரிசே வேணும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், அதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினால் தான் மத்திய கிழக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற நிலையாக நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது. இப்படியான சூழல்ல ஒரு சில நாட்கள் ஈரானும் அமெரிக்காவும் அமைதியாக இருப்பதும் பிறகு இரு நாடுகளும் சண்டையிட்டுக் கொள்வதுமாக நிலைமைகள் மாறி மாறி முருகி கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் சவுதி அரேபியா யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் மேல தாக்குதல்களை நடத்தியதற்கு பதிலடியாக ஹவுதீஸும் சவுதி மேல தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஹவுதீஸுக்கு ஆதரவாக ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் உடனடி தாக்குதல்களை சவுதி அரேபியா மேல நடத்துறாங்க. இந்த குழுக்களை பொறுத்தவரை ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்களாக இருந்தாலும் இவர்கள் ஈராக்கினுடைய உத்தியோகபூர்வ அரசாங்க படைகளாக செயல்படுகிறவர்கள். குறிப்பாக ஈராக்கினுடைய துணை இராணுவமாகவே செயல்படுகிறவர்கள் தான் இந்த குழுக்கள். ஒரு பக்கம் ஈரானுக்கு பிரச்சனை என்றால் ஈரானுக்கு ஆதரவாக நிற்பார்கள். ஈராக்குக்குள்ள வேறு நாடுகள் பிரச்சனையை உண்டாக்கினால் ஈராக்கினுடைய துணை இராணுவமாக இருப்பார்கள். எனவே ஈராக்கினுடைய அரசாங்கத்திற்கும் என்ன செய்வதென்றே தலைகால் புரியாத நிலை உருவாகி இருக்கிறது. அந்த குழுவின் நிலைகள் மீதுதான் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் தாக்குதல்களை நடத்தியது. அதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வரக்கூடிய சூழல்ல நேற்று இரவு ஈரானுடைய நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை நடத்தியது. இன்றைக்கு அதற்கு முழு பதிலடி கிடைக்கும் என்கிறது ஈரான். இப்படியான சூழல்ல தான் இன்றைய நாள் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அங்கிருக்கக்கூடிய ABC நெட்வொர்க்குக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அதுல ஈரானை பல தடவைகள் ஈரானிடத்துல ஒண்ணுமில்லை, ஏவுகணை அழிச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம் என்னெல்லாம் பெருமை பீற்றி கொண்டு தெரிஞ்சவர் திடீர்னு யதார்த்தமான கள நிலவரத்தை பேசியிருக்கிறார். ஏன்னா இதுதான் உண்மை நிலை. அவருடைய மனசாட்சிக்குரிய செய்திகள் இப்போது வெளியே வந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் இல்லை, மைண்ட் வாய்ஸை வெளியில் பேசிட்டாப்லன்னு, அந்த மாதிரி ஒரு செய்தியை அவர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். ABC நெட்வொர்க்குக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் ஹொர்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரையில் அதை முடக்குவதற்கு ஈரானுக்கு முடியும் என்று நான் தெரிந்து வைத்திருந்தேன். ஆனால் இவ்வளவு தூரம் அவர்கள் முடக்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதை தாண்டி இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கி வைத்திருப்பதை
முழுவதுமாக கணிக்க முடியாமல் இருக்கிறது, ஈரானை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது, அந்த கணிப்பு என்பது அசாத்தியமானது என்று சொல்லி ஈரானுடைய விவகாரத்தில் தங்களுடைய தோல்வியை வேறு விதமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இந்த ஜலசந்தி ஹொர்முஸ் என்பது இவ்வளவு பெரிய பேரம் பேசும் சக்தியாக இருக்கும்னு நாங்கள் ஒரு நாளும் நினைக்கல அப்படிங்கிறாரு. ஏண்டா இதைத்தானடா அப்போலேருந்து தலைப்பாடு அடிச்சுக்கிட்டு சொன்னாங்க. அதனால தான் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணைத் தலைவர் கடந்த மாதம் ஈரானுடைய மறைந்த ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசாவுக்கு வந்து போகிற நேரத்தில் தெரிவித்த ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, உலகத்தில் அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அணு ஆயுத பலம் கொண்ட பவர்ஃபுல் கண்ட்ரியாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானிடத்தில் அணு ஆயுதம் இல்லாவிட்டாலும் அதை விட பெரிய ஒரு ஆயுதமாக ஹொர்முஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா ஹொர்முஸை முடக்கினா முழு உலக நாடுகளும் முடங்கி போய் விடுகிறது என்கிற காரணத்தினால தான் அதை சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹொர்முஸை ஈரான்காரங்க முடக்குவாங்கன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு முடக்குவாங்கன்னு தெரியல. அதே போன்று ஹொர்முஸ் வந்து இவ்வளவு பெரிய ஒரு டிமாண்டான ஏரியாவாக மாறும்ங்கிறதை நாங்கள் எதிர்பார்க்கல, இவ்வளவு பெரிய பேரம் பேசும் சக்தியாக இருக்கும்னு நாங்கள் ஒருபோதுமே நினைக்கல அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தங்களுடைய இயலாமையையும் தங்களுடைய முட்டாள்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைய நாளும் ஹொர்முஸ்ல ஈரான் 3 கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அந்த கப்பல்கள் தற்போது ஹொர்முஸினுடைய நீர்ப்பரப்பில் திடீர் நிறுத்தத்தை மேற்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், ஹொர்முஸில் 2 பகுதிகளாக தற்போது அமெரிக்கா பிரித்து பார்க்கிறது. ஒன்று ஈரானுடைய கடற்கரை ஓரங்களை ஒட்டிய பகுதி, இரண்டாவதாக ஒமானுடைய கடற்கரை ஓரங்களை ஒட்டிய பகுதி. அந்த ஒமானுடைய கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் தான் இந்த கப்பல்கள் பயணித்துக் கொண்டிருந்தன. எனவே எங்க கிட்ட அனுமதி இல்லாமல் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த பகுதிகளில் பயணிச்சிங்கன்னா அட்டாக் பண்ணுவோம்னு பல தடவைகள் ஈரான் சொல்லி இருந்தாங்க. அதை மீறி இன்றைக்கு பயணித்த கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய நாளில் ஈஜிப்டினுடைய மத்திய தரைக்கடல் துறைமுகமாக இருக்கக்கூடிய தாமியட்டாவில் ஒரு அட்டாக் நடைபெற்றிருக்கிறது. 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களை நடத்தியது யார் என்று இதுவரைக்கும் உரிமை கோரப்படவில்லை. ஆனால் 2 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் கப்பல் போக்குவரத்து அமைப்புகள் ரெட் சி செங்கடலையும் பாதுகாப்பற்ற கப்பல் போக்குவரத்து பகுதி என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆல்ரெடி ஹொர்முஸ் பாதுகாப்பற்ற போக்குவரத்து பகுதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மத்திய தரை கடலிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதிகளும் இனிமேல் என்ன நிலையை சந்திக்க போகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் இந்த யுத்தம் தொடர்ந்து எல்லா பகுதிகளுக்கும் வியாபித்து வருவதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் அமெரிக்காவுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை வழங்குவோம் என்று சொல்லி ஈரானுடைய IRGC விடுத்திருக்கக்கூடிய செய்தியை ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். சர்வ வல்லமையுள்ள இறைவனுடைய உதவியோடு ஆக்கிரமிப்பாளர்கள் இன்றைக்கு தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்றிரவு ஈரான் மேல சக்தி வாய்ந்த பதிலடி தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி இருந்தது. ஈரானுடைய கஷும் தீவுகள், அதே போன்று கிஷ் தீவு, பந்தர் அப்பாஸ் பகுதி, அபாதன் ஆகிய பகுதிகள், அதே போன்று புஷேர் பகுதிகளில் அமெரிக்கா நேற்று தாக்குதல்களை நடத்தி இருந்தது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி இன்றைக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் என்று சொல்லியும் ஈரானுடைய IRGC விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இந்த அறிவிப்புக்கு முன்பதாகவே அவர்கள் 8 தடவைகள் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே அமெரிக்காவினுடைய தளங்களை இலக்கு வைத்து தொடர்ந்து ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே 2 தரப்பாரும் அமைதியை தாண்டிய சண்டைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது எகிப்தினுடைய துறைமுகமும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதெல்லாம் மத்திய கிழக்கின் போர் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இதற்கு ஒரே வழி அமெரிக்கா மத்திய கிழக்கினுடைய பகுதிகளை விட்டு வெளியேறுவதும் இஸ்ரேல் அமைதி அடைவதும் மட்டும்தான். இஸ்ரேலால் தான் இவ்வளவு பெரிய ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் உண்டாகிறது என்பதை உலகமே தற்போது அறிந்திருக்கிறது. எனவே தற்போது வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேஸ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உங்களோடு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக